வெல்கம் டு தமிழில் உயிரியல் தாவர உலகம் பார்ட் 2. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வேர் தொகுப்புகளின் வகைகளை பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஆணிவேர் தொகுப்பு, இரண்டாவது சல்லிவேர் தொகுப்பு. ஆணிவேருங்கிறது எங்கேந்து வரும் அப்படின்னா, நம்ம விதைகளை ஊற வைக்கும் போது காலைல ஊற வச்சு ஈவினிங்கா எடுத்து பாத்தீங்கன்னா அந்த விதையிலிருந்து ஒரு சின்ன முளை குருத்து ஒண்ணு வெள்ளையா வந்திருக்கும், பாத்திருக்கீங்களா? இப்போ ஒரு படம் ஷேர் பண்றோம், இதுதான் ஆணிவேர் தொகுப்பு. இரண்டாவது சல்லிவேர் தொகுப்பு. சல்லிவேருங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா தண்டுல இருந்து ஆரம்பிக்கும். தண்டுல இருந்தே வேர்கள் முளைக்க ஆரம்பிச்சிரும். இந்த படத்தை பாருங்க, இதுல இருக்கிறது தான் சல்லிவேர் தொகுப்பு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஆணிவேர் தொகுப்பு. விதையிலிருந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேரை உண்டாக்குகிறது. ஓகேவா? இப்ப விதை முளைச்சு வரும்போது அதுல இருந்து வரக்கூடிய முளை வேர் வெள்ளையா ஒரு முளை குருத்து மாதிரி சொன்னோம் இல்லையா? போனதுல உங்களுக்கு நான் ஒரு படம் ஒண்ணு காமிச்சிருப்பேன். சோ அதுதான் எதை உண்டாக்குதுன்னா ஆணி வேரை உண்டாக்குது. இந்த படத்தை கீழே பாருங்க, நமக்கு இந்த முதல் நிலை வேர்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான் எங்கேருந்து வளர ஆரம்பிக்கும், விதையிலேருந்து வரக்கூடிய முதல் வேர், அததான் முதல் நிலை வேர் அப்படின்னு சொல்றோம். இதுதான் கீழ் நோக்கி போய்கிட்டே இருக்கும். இதுல இருந்துதான் என்ன வருதுன்னா, பக்கத்துல எல்லாம் சைடுல எல்லாம் நிறைய வேர்கள் இருக்குல்ல, இரண்டாம் நிலை வேர், மூன்றாம் நிலை வேர், இது எல்லாமே எதுல இருந்து வளர ஆரம்பிக்குது? முதல் நிலை வேர்ல இருந்து வளர ஆரம்பிக்குது. அடுத்த லைன் பாருங்க, முளை வேர் தடித்த முதல் நிலை வேராக வளர்கிறது. முளை வேர்னு ஏன் சொல்றோம்? அதுதான் முதல்ல முளைச்சு வருது. எங்கிருந்து முளைச்சு வருது? விதையிலிருந்து. இதிலிருந்து துணை வேர்களான, துணைனா பக்கத்துல யாரெல்லாம் வரா? இரண்டாம் நிலை வேர்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அடுத்த லைன் பாத்தீங்கன்னா, பொதுவாக இருவித்திலை தாவரங்களில் இவ்வகை வேர் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு அவரை, மா, வேம்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த லைனை கவனிங்க. இருவித்திலை தாவரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இரு வித்திலை, இருனா என்ன அர்த்தம்? இரண்டு, வித்திலைனா இலைகள். ஒரு விதைய போடும் போது அது முளைச்சு வரும்போது இரண்டு இலைகள் வந்துச்சுன்னா, அந்த விதையிலிருந்து செடி முளைக்கும் போது இரண்டு இலைகள் வந்துச்சுன்னா அதுதான் இருவித்திலை தாவரம். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த படத்தை பாருங்க, இந்த பிக்சர்ல விதையிலிருந்து செடி வரும்போது எத்தனை இலை வந்திருக்கு பாருங்க? இரண்டு இலைகள் வந்திருக்கு. ஓகேவா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு விதைய நம்ம உடைக்கும் போது ரெண்டு சமப்பாகமா உடைஞ்சதுன்னா அதுதான் இருவித்திலை விதைகள்னு சொல்லுவோம். அதாவது உளுந்து எடுத்துக்கோங்க, அதை எடுத்து ஒரு முழு உளுந்து எடுத்து ரெண்டா உடைச்சிங்கன்னா அழகா ரெண்டு பாகமா பிரியும். கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை நம்ம உடைச்சோம்னா அழகா ரெண்டு சரிசமமா உடையும். நம்ம அதை உடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஊற வச்சு பாருங்க. நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த விதைகள் ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யும்னா ரெண்டு பாகங்களா பிரிஞ்சிரும். அந்த மாதிரி விதைகள் ரெண்டு பாகமா பிரியுது. முளைக்கும் போது இரண்டு இலையோட வந்துச்சுன்னா அதுதான் இருவித்திலை தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, சல்லிவேர் தொகுப்பு. இதுல கவனிங்க, முதல் நிலை வேர் சிறிது காலத்தில் அழிந்து தண்டின் அடிப்பகுதியில் சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன. இதுல முதல் நிலை வேர்னு கொடுத்திருக்காங்கல்ல முதல் லைன்ல, அது என்ன அர்த்தம்? விதையிலிருந்து வரக்கூடிய அந்த முதல் முளை வேர் தான் என்ன சொல்லுவோம்? முதல் நிலை வேர். அந்த வேர் ஆணி வேரா மாறாது. போன இதுல பார்த்த மாதிரி ஆணிவேர் தொகுப்பா மாறாம கொஞ்ச காலம்தான் அது ஆணிவேர் மாதிரி இருக்கும். அது எப்ப போய் மண்ணுல போய் விழ ஆரம்பிக்குதோ அந்த வேரு, அப்ப என்ன செய்யும்னா தண்டு வளரும் போது தண்டோட அடிப்பகுதியில படத்துல காட்டுற மாதிரி கொத்தா வளர ஆரம்பிச்சிரும். ஓகேவா? இது பெரும்பாலும் எங்க இருக்குன்னு சொல்றாங்க? ஒரு வித்திலை தாவரங்களில். ஆணிவேர் தொகுப்பு எங்க இருக்குன்னு பார்த்தோம்? இருவித்திலை தாவரங்கள்ல. அப்ப சல்லிவேர் தொகுப்பு எங்க இருக்கும்? ஒரு வித்திலை தாவரங்கள்ல. ஒரு அப்படின்னா என்னது? ஒண்ணு. வித்திலைனா இலைகள்னு பார்த்தோமா? அப்ப விதை முளைச்சு வரும்போது ஒரு இலை வந்துச்சுன்னா ஒரு வித்திலை தாவரம், அதாவது மோனோகாட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதுவே விதை முளைச்சு வரும்போது இரண்டு இலைகள் வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? இருவித்திலை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இப்ப ஒரு வித்திலை தாவரத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் ஷேர் பண்றேன், அதை பாருங்க. அதுல இருந்து விதைகள் முளைக்கும் போது எப்படி வந்திருக்கு? ஒரே ஒரு இலை தான் வந்திருக்கு. ஓகேவா? இதுல கொடுத்திருக்க எடுத்துக்காட்டு பாருங்க. நெல், புல், மக்காச்சோளம் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? நெல்லை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ரெண்டு சரிப்பாகமா உடைக்க முடியாது. சரிப்பாகம்னா எப்படின்னா,
நமக்கு இருவித்திலை தாவரங்களோட விதைகள் சொன்னோம்ல, உளுந்து, கொண்டக்கடலை எல்லாம், அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா கை வச்சு உடைச்சீங்கன்னா 2 சமபாகமா பிரியும். நெல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா தூள் தூளா நொறுங்கும். நீங்க எத்தனை நாள் தான் அதை ஊற வச்சாலுமே அது தூள் தூளா உடையுமே தவிர 2 சமபாகங்களா அந்த விதைகள் வந்து 2 ஹாஃபா பிரிச்சோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதாவது நெல்லு, கோதுமை, தேங்காய் எடுத்துக்கோங்க. கோகோனட் எவ்வளவு பெருசா இருக்கு. அது ஒரு வித்திலையா இரு வித்திலையா யோசிச்சு சொல்லுங்க. அது ஒரு வித்திலை தாவரம். தென்னை மரத்தோட வேர்கள் பார்த்திருக்கீங்களா? ஆணி வேரா இருக்கும் அதுக்கு? கிடையாது. ஆணி வேர் இருந்துச்சுன்னா அது இருவித்தலை தாவரம். பாத்தீங்கன்னா நிறைய சல்லி வேர்கள், எங்க பார்த்தாலும் வேர்கள் போயிட்டே இருக்கும். தண்டுல இருந்தே வேர்கள் வர ஆரம்பிச்சிருக்கும். தேங்காய் எவ்வளவு பெருசா இருக்கு. அதை 2 சமபாகமா பிரிக்க முடியுமா நம்மளால? நான் கத்தி வச்சு உடைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அது வந்து நீங்க எவ்வளவு ஊற வச்சாலும் அது 2 ஹாஃபா என்ன பண்ணாது, தானா 2 பாகமா பிரியாது. நம்ம தான் அதை என்ன பண்ணணும், பிரேக் பண்ணணும், உடைக்கணும். சோ அந்த மாதிரி தாவரங்கள்லாம் ஒரு வித்திலை தாவரங்கள். அதாவது இன்னும் நான் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வித்திலை தாவரங்கள்னா என்ன வேர் இருக்கும், சல்லி வேர் இருக்கும். இருவித்திலை தாவரங்கள்னா ஆணி வேர் தொகுப்பு இருக்கும். ஒரு வித்திலை தாவரங்களோட விதைகள் வந்து நீல வாக்குல இருக்கும். நெல், கோதுமை எல்லாம் எடுத்துக்கோங்க. நெல், கோதுமை, சீரகம்லாம் இருக்குல்ல, அந்த விதைகளோட வடிவங்கள் எப்படி இருக்கு, நீல வாக்குல நீட்டா இருக்கும். அதுவே நமக்கு ஆணிவியர் தொகுப்பா இருந்துச்சு, இருவித்திலை தாவரங்களா இருந்துச்சுன்னா விதைகள் உருளை வடிவத்துல இருக்கும். உளுந்து, கொண்டக்கடலை, நிலக்கடலை இதெல்லாம் ஷேப் பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி ரவுண்டு ஷேப்ல உருளையா தெரியும். இதான் டிஃபரன்ஸ் ஒரு வித்திலைக்கும் இரு வித்திலைக்கும். சோ நம்ம அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா வேரின் பணிகள். இதுக்கு முன்னாடி ஆணிவேர் தொகுப்பு, சல்லிவேர் தொகுப்பு பார்த்தோம். இப்ப அந்த வேரோட பணிகள் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேர்கள் தான் தாவரங்கள் மேலூன்றி நிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த வேர்கள் என்ன செய்யும்னா மண்ணை வந்து இறுக்கமா பொடிச்சுக்கும். அதனாலதான் அந்த மரம் என்ன பண்ணுது, பூமியில நிலையா நிக்குது. ஆலமரம், தென்னை மரம் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. அந்த மரம் நேரா நிக்குதுன்னா அந்த வேர்கள் என்ன பண்ணுது, மண்ணை வந்து இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுதான் முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் பாருங்க, மண்ணிலிருந்து நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சுகின்றன. அது மட்டும் இல்லாம வேர் என்ன பண்ணுதுன்னா மண்ணுல உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்குது. அதுக்கப்புறம் கனிம சத்துக்கள் அப்படின்னா இங்கிலீஷ்ல மினரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அதற்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அந்த தாவரம் வந்து யார் மூலயமா உறிஞ்சி எடுத்துக்கும்னா வேர்கள் மூலமா தான் உறிஞ்சி எடுத்துக்கும். அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாருங்க, கேரட், பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன. கேரட், பீட்ரூட் இது ரெண்டுமே எங்க இருக்கும், மண்ணுக்கு கீழே இருக்கும். மண்ணுக்கு கீழே இருந்தா நம்ம அதை யாருன்னு சொல்லுவோம், வேர்ன்னு தான் சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த 2 பிளான்ட்டும் என்ன செய்யுதுன்னா, 2 தாவரங்களும் அதுங்களோட உணவை வந்து எங்க சேமிச்சு வைக்குது, அதுகளுடைய வேர்கள்ல சேமிச்சு வைக்குது. அதாவது நம்ம வந்து ஒரு தாவரத்துல அதோட எந்த பாகங்களை உணவா சாப்பிடுறோமோ அதுலதான் அதோடைய உணவு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அந்த பிளான்ட்டோட நம்ம எதை சாப்பிடுறோம், இலைகளை சாப்பிடுறோம். அப்பனா அந்த தாவரம் அதோட தயாரித்த உணவை எங்க சேமிச்சு வச்சிருக்கு, அதோடைய இலைகள்ல. கேரட், பீட்ரூட்ல வேர்களை சாப்பிடுறோம். அப்ப அந்த தாவரம் அதோட உணவை எங்க சேமிச்சு வச்சிருக்கு, வேர்கள்ல. ஆப்பிள் எடுத்துக்கோங்க, அந்த தாவரத்தோட பழத்தை சாப்பிடுறோம். அப்ப அந்த தாவரம் அது தயாரித்த உணவை எங்க சேமிச்சு வச்சிருக்கு, அதோடைய பழங்கள்ல. புரிஞ்ச எக்ஸாம்பிள் உங்களுக்கு? இவ்வளவுதான் நமக்கு வேரின் பணி.